என் தங்கப்பிள்ளையே, பொன்னான புதன்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகி அன்போடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அன்பை, அதாவது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒருவரை இன்று எதிர்பாராத நேரத்தில் சந்திக்கப் போகின்றாய். என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இன்று அது இருக்கப் போகின்றது. யாரென்று நீ தெரிந்து கொள்ளும் வரை அம்மா உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எந்த ஒரு உண்மைகளையுமே யாருமே இங்கு விட்டுவிடக்கூடாது. உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நீயே என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாயானால் வேறு யாரால் உன் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள முடியும்? என் குழந்தையே, இந்த புதன்கிழமையின் வெற்றி விடியல் உனக்கு மட்டுமே சொந்தமானது. பல நல்ல விஷயங்களை இன்று நீ தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் பலரின் அன்பையும் இன்று நீ சம்பாதிக்கப் போகின்றாய். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நமக்கென என்ன இருக்கிறது என்று யோசித்து, நாம் எதை செய்ய போகிறோம் என்று சிந்தித்து, எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தின் மீதுமே உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தாமல் அரைகுறை மனதோடு நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு வந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். இந்த வராகி உன்னை தேடி வருவதை அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் நீ நினைத்து விடாதே. காரணமில்லாமல் நான் உன் முன்னால் வருவது கிடையாது. காரணத்தோடு வருகின்ற பொழுது என் பிள்ளை சரியாக அதை என்னவென்று கேட்பது கிடையாது. இப்படித்தான் நான் ஒன்று நினைக்கவும் நீ ஒன்று நினைக்கவுமாக எல்லாமும் உனக்கு கெடுதலை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இனியும் இது இப்படியே இருந்துவிடக்கூடாது. இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும். எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர வேண்டும். நீ என் முன்னால் வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுத்து, நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பெருமகிழ்ச்சியான சந்தோஷங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நடந்தது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று எண்ணி என் பிள்ளை அடுத்ததை பற்றி சிந்திக்க தயாராக இருப்பாயானால் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யார் வேண்டுமானாலும் உனக்கு கெடுதலை நினைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையானவர்களை நாம் கண்டுகொள்வது மிகவும் எளிதான ஒரு விஷயம். யார் உண்மை எது பொய் என்று நம்மால் நிச்சயமாக கண்டுபிடித்து விட முடியும். எதுவாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்துதான் ஆக வேண்டும். எல்லோரும் ஒன்று போல இருக்க மாட்டார்கள் அல்லவா? எல்லா விரல்களும் எப்படி ஒரே போன்று வளர்த்தியாக இருப்பதில்லையோ அதுபோலத்தான் இந்த மனிதர்களின் குணங்களும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள். அதில் 99% பேர் கெடுதலை செய்ய நினைப்பவர்களும் மீதமிருக்கின்ற 1% பேர் மட்டும்தான் நல்லதை செய்ய நினைப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்படி உனக்கு நல்லது செய்ய நினைக்கின்றவர்களை நீ நிச்சயமாக யார் என்று அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அவர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுக்க போகின்ற சந்தோஷங்களை எண்ணி எண்ணி நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் தெளிவான மனநிலையோடு நீ பெற்றுக்கொள்ள இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக்கொள். என் பிள்ளையே, யார் என்ன நினைப்பார்களோ, யார் நம்மை என்ன சொல்லிவிடுவார்களோ என்று நீ பயந்து பயந்து வாழ்ந்தது எல்லாம் போதும். இதற்கு மேலும் அப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்காதே. உன்னை ஏமாளியாக்கி விடுவார்கள். உன்னை படுபாதாளத்தில் தள்ளிவிட்டு விடுவார்கள்.
விழுந்து விட்டால் கை கொடுத்து தூக்கிவிட யாருமே இல்லாத நிலையில் நாம் விழுவதற்கு ஒரு நாளும் நினைக்க கூடாதல்லவா? ஏதாவது ஒரு விஷயத்தை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மை என கொண்டு நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்பொழுதுமே உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த நொடிப்பொழுதில் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்தது, ஏது கிடைத்தது என்று சொல்லி மனமகிழ்ச்சி அடைவதை விட, என்ன நடந்தாலும் நான் அதனை எதிர்கொள்வேன் என்று சந்தோஷப்படு. என் பிள்ளையே, மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் என்ன வித்தியாசம்? அம்மா இரண்டையுமே நம்மிடத்தில் சொல்கிறாளே, இரண்டுக்கும் அர்த்தம் ஒன்றுதானே என்று. என் பிள்ளையே, மகிழ்ச்சி என்பது மற்றவர்களுக்கும் கொடுத்து நீயும் அனுபவிப்பது. சந்தோஷம் என்பது நீ மட்டும் உனக்காக தேடிக்கொள்வது. இது இரண்டுமே ஒன்றாக இருந்தாலும் அடுத்தவர்களின் மகிழ்ச்சியையும் நாம் நமக்கானதாக எண்ணி கொடுத்தோமானால் நம்முடைய மகிழ்ச்சி அவர்களுக்கும் மகிழ்ச்சியானதாக மாறிவிடும். உன்னுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு சந்தோஷமானதாக மாறிவிடும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக யாருக்காவது எதையாவது சாதித்து கொடுத்ததாக இருக்க வேண்டும். நீ மட்டும் வாழ்ந்துவிட்டு போனதாக இருக்கக்கூடாது. உன்னால் இங்கு 4 பேராவது வாழ்ந்ததாக இருக்க வேண்டும். உன்னாலான சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொடு. அது உன் மனதில் இருக்கின்ற பல விஷயங்களுக்கு உனக்கு பதில் கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். தேவையில்லாமல் எதை பற்றியும் சிந்திக்க கூடாது, தேவையில்லாமல் எதை நினைத்தும் அழக்கூடாது என்பதனை உனக்கு இந்த வாழ்க்கை இத்தனை நாள் கற்றுக் கொடுத்த பாடத்தில் நிச்சயமாக சொல்லிவிட்டது. இனிமேலும் எதற்குமே என் பிள்ளை கண் கலங்கி விடாதே. சந்தோஷம் உனக்கு நிரந்தரம் என்பதனை நீ உணர்ந்தால் மட்டும்தான் அதனை நீ ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லாத பட்சத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பார்ப்பதும் அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி நீ வேதனைப்படுவதும் உன்னை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லாது. இருக்கின்ற இடத்திலேயே இன்னமும் ஆழமாக உன்னை இருக்க வைத்துவிடும். இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இனிமேலாவது நாமும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்காமல் நான் நாளாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் போதும். என் பிள்ளையே, உனக்கு நான் எப்பொழுதும் பக்கபலமாக இருக்கின்றேன். இன்று உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய ஒருவர் பல நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு உண்மையான உறவு. என் பிள்ளை, அம்மாவிடம் கேட்பாயல்லவா, அம்மா இங்கு உண்மையையும் பொய்யையும் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. எது உண்மை எது பொய் என்று எனக்கு தெரியவில்லை. நீ நினைத்தால் அதை உன்னால் எனக்கு சரியாக சொல்லிவிட முடியும். அப்படியானால் உண்மையில் இங்கு எது உண்மை எது பொய் என்று எனக்கு நீ காட்டிவிட வேண்டும் என்று சொன்னாயல்லவா? உன்னுடைய இந்த வேண்டுதலை நிறைவேற்றவும் எது உண்மை என்று உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கவும் தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் முன்னால் இருந்து உனக்கு நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக பெற்றுக்கொள். இல்லை என்றால் விட்டுவிட்டு அதன் பிறகு வருத்தப்படாதே. உன்னை தேடி வருகின்ற ஒருவர் உன் மனநிலையை புரிந்து கொண்டு இப்பொழுது நீ இருக்கின்ற சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு உனக்கு மிக பெரிய ஆறுதலாக மாறுவார். அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் மனதிற்கு நிம்மதியான ஒரு மனநிறைவை கொடுக்கும். நல்ல வேளை, நாம் நமக்கானதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திற்கு வந்துவிட்டோம் என்று உன்னை சிந்திக்க வைக்கும். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று உன்னை உணர வைக்கும். குழப்பமில்லாத ஒரு சூழ்நிலையை உனக்கு தரும். இத்தனை காலமும்
நாம் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு உறவுதான் இது என்பதனை நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை புரிய வைக்கும். அப்பேற்பட்ட ஒருவரை நான் இன்று நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் முன்னால் காண்பித்து கொடுக்கின்றேன். நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை மாற்றங்களையும் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை இனியும் உன்னுடைய சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நாம் வேண்டுவதெல்லாம் என்ன? எந்த ஒரு பொய்யும் புரட்டும் சொல்லாத ஒரு உறவு நம்மோடு இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் அதை நம்மோடு பகிர்ந்து கொண்டு நமக்கு எப்பொழுதும் மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். நமக்கென ஒரு நல்ல நேரம் வரும் பொழுது அதை நாம் யாரிடத்திலாவது சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் இவர்கள் ஒரு ஆறுதலாக நமக்கு இருக்க வேண்டும் என்றுதானே என் பிள்ளை நினைக்கின்றாய். அப்பேற்பட்ட ஆறுதலை உனக்கு கொடுக்கக்கூடிய உறவாக இவர்கள் என்றும் உன்னோடு இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? ஒருவரின் குணத்தை வைத்துத்தான் நீ அடையாளம் காண முடியும். இவர்களைத்தானே எதிர்பார்த்தாய், இந்த அன்பைத்தானே நீ தேடிக்கொண்டிருந்தாய். அப்படி நீ எதிர்பார்த்தவரினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, கிடைக்கும் பொழுது விட்டு விடாதே. அதே நேரத்தில் கிடைத்த பிறகு ஒருபோதும் அதனை உதாசீனம் செய்து விடாதே. எதுவுமே நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பது நமக்கான பொக்கிஷம் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையும் என்னவென்று உனக்கு சரியாக புரிந்துவிடும். எதிர்வருகின்ற சூழ்நிலைகளும் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். இத்தனை நாளும் நீ இழந்து விட்டதையெல்லாம் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய். எங்கே உன் சந்தோஷத்தை தொலைத்தாயோ அங்கே இருந்தே அதனை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. அது மட்டுமல்ல, எந்த ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமென வந்து உனக்கான அன்பினை அள்ளி கொடுக்கின்றதோ அந்த உறவிடமிருந்து எப்பொழுதுமே நீ அவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் நீ மீட்டெடுத்து விடு. என் பிள்ளையே, நம்மை தேடி வருகின்ற ஒருவர் எப்பொழுதும் நம்மால் வேதனைப்படக்கூடாது. நம்மிடம் வந்ததனால் அவர்களுக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைத்தது என்று எண்ணி மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னை தேடி வந்ததனால் தனக்கு துன்பம் வந்துவிட்டது என்று சொல்லி ஒரு நாளும் இவர்கள் வேதனைப்படக்கூடாது. இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டால் போதும். இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த அன்பு உன்னை அந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை புரிந்து கொள். ஒருவேளை என் பிள்ளை யாரையும் காணவில்லையா? யாரும் இன்று உன்னை தேடி வரவில்லையா? அப்படியானால் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் அல்லவா? என்னை நீ உனக்கான உண்மையான உறவாக ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? உனக்கு யாரேனும் வந்து விட்டார்கள் என்றால் அது என்னுடைய ரூபம் என்பதனை புரிந்து கொள். அப்படி யாரும் வரவில்லை என்றால் இந்த தாயின் வாக்கினை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற நான் உன் வாழ்க்கையில் என்றும் உனக்கான நிரந்தரமான உறவாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் உன்னை கைவிடாமல், எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை விட்டு கொடுக்காமல், உனக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் உனக்கான ஒட்டுமொத்த உதவிகளையும் கொண்டு நான் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் நிச்சயமாக உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நடக்கும் என்பதனை
நீ புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் என் குழந்தை நீ பட்டது உன் வாழ்க்கையில் இன்னமும் உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கின்றது. எதனால் நமக்கு இப்படி நடந்தது என்று. இனிமேல் ஒருபோதும் நடந்துவிடக் கூடாது என்பதிலும் உனக்கு கவனம் அதிகரித்து விட்டதல்லவா? இந்த எண்ணத்தோடு நீ நகர்ந்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்ததை விட சந்தோஷமான வாழ்க்கையும் நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல உறவுகளும் உன்னை சுற்றி இருப்பார்கள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என்றுமே உனக்கென இருப்பது உனக்கானது மட்டும்தான். அதை யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.